இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆமாம், யாருக்கோ காலுக்கு கொலுசு போட்டு விடுறதெல்லாம் ஆமாம் உதயநிதி பண்ணினதை காட்டியிருக்காங்க. ஆமாம், படத்தோடு காட்டியிருக்காரு. இதெல்லாம் எல்லாம் மீறுறதுக்கு யார் காரணம்? திமுக இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. திராவிட நாடு எங்கே தெரியுதுன்னு கேட்டால் பாபாடையை தொடர்ந்து நாடாக இருக்கு அப்படின்னு பேசின ஒரு அநாகரிகவாதி. திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறதே கஷ்டங்க. அவ்வளவு அநாகரீகம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி அது. அதனால் அதுவும் உதயநிதி ஸ்டாலின் போன்ற குப்பைகளுக்கு தாப்புல இன்றைக்கி அழகாக பண்ணிட்டாரா? இப்போ தமிழகத்திற்கு ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்வதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அவர் விருப்பப்பட மாட்டேங்கிறார் வர்றதுக்கு அப்படின்ட்டு ஒரு செய்திகள் இருக்கிறது. அவர் மத ரீதியிலான இந்த நாட்டிற்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைக்கணும்னு விரும்பினார். மத ரீதியாக இன்னி வரைக்கும் எம்பெருமான் ராமனை போய் தரிசிக்காத ஒரு ராம துரோகி. சரி, இப்போது ஸ்டாலின், திமுக அவங்களாம் சொல்கிற விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்றவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, பாஜக அதிமுக போன்ற கட்சிகளை விழுங்குகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். பிஜேபிக்கு 304 சீட்டு இருக்கும்பொழுது கூட நம்ம மற்றவர்களை கூட்டணியில் வச்சிருக்கோம். ஆனால் வெறும் 96 சீட்டு கருணாநிதி வச்சுருந்தப்ப கூட்டணியாக இருந்தது. மற்ற கட்சிக்கு இடம் கொடுத்தாங்க. மற்ற கட்சிகளை அழிக்கின்ற ஒரு தீய சக்தி. தமிழ்நாடு வாங்கின கடன் 4,40,40,000 கோடி. ஆனால் இந்த 5 வருஷத்தில் திமுக வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு? 5 லட்சம் கோடி. ஆக நீங்கள் திமுக இஸ் லீடிங் தி ஸ்டேட் இன்டு எ டெட் ட்ராப். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாஜகவின் மூத்த தலைவர் திரு எச் ராஜா வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போது தேர்தல் நேரம் பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. அதிமுக, திமுக 2 கட்சிகளும் பரஸ்பரமாக தங்களை குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு எல்லையை மீறி இந்த விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கின்றதா அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க இல்லையா? அதாவது கருணாநிதியை பற்றி விமர்சனம் சொல்லும்போது அவர் மறைந்த தலைவர், அவரை பற்றி தேவையில்லாத விமர்சனம் முன்வைக்கிறார் எடப்பாடியார்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள், அதாவது காலில் விழுந்து பதவியை பெற்றுக்கொண்டார் எடப்பாடின்னு உதயநிதி சொல்கிறார். அதுக்கு பதிலும் எடப்பாடி சொல்லியிருக்கார். ஆமாம், யாருக்கோ காலுக்கு கொலுசு போட்டு விடுறதெல்லாம் ஆமாம் உதயநிதி பண்ணினதை காட்டியிருக்காங்க. ஆமாம், படத்தோடு காட்டியிருக்கார். இதெல்லாம் எல்லாம் மீறுறதுக்கு யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பச்சை அநாகரீக கும்பல் காரணம். ஏனென்றால் திமுக இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. திராவிட நாடு எங்கே தெரியுதுன்னு கேட்டால் பாபாடையை தொடர்ந்து நாடாவை அவிழ்த்து அப்படின்னு பேசின ஒரு அநாகரீகவாதிகள். ஆகவே ஒரு அநாகரீகவாதிக்கு எதிராக விமர்சனம் அப்படித்தானே இருக்க முடியும். திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறதே கஷ்டங்க. அவ்வளவு அநாகரீகம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி அது. அதனால் அதுவும் உதயநிதி ஸ்டாலின் போன்ற குப்பைகளுக்கு தாப்புல இன்றைக்கி அழகாக பண்ணிட்டாரா? வயசானவங்க காலில் விழலாம், அது நம்ம கல்ச்சர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நமக்கு நல்லா தெரியுது. அதனால் உதயநிதி போன்ற அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். வாயை மூடிக்கிட்டு இனிமேலாவது இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்தி கூட்டணி அதில் மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது.
ராகுல் காந்தி வந்து அந்த தாவேகா கூட்டணியோடு போக வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஆனால் பல்வேறு காரணங்களாக போகாமல் தடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தமிழகத்திற்கு வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்வதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அவர் விருப்பப்பட மாட்டேங்கிறார் வர்றதுக்கு அப்படின்ற ஒரு செய்திகள் இருக்கிறது. ஸோ இந்த கூட்டணி குழப்பம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? ஐயா, நீங்கள் ராகுல் காந்தி அவர் மத ரீதியிலான இந்த நாட்டிற்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைக்கணும்னு விரும்பினார் அப்படிங்கிற பேச்சு இருக்கா இல்லையா? ஏன்னா சென்ற பாராளுமன்ற தேர்தல் பொழுதே அவர் அந்த மாதிரியாக நடந்து கொண்டார். மத ரீதியாக இன்னி வரைக்கும் எம்பெருமான் ராமனை போய் தரிசிக்காத ஒரு ராம துரோகி ராகுல் காந்தி. ஆகவே அந்த மாதிரியான ஒரு தேச விரோத தீய சக்திக்கு இந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதனால் காங்கிரஸ் என்கின்ற ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி ஹிந்துக்களுக்கு எதிரான மத ரீதியான எண்ணம் கொண்டிருப்பது இயல்பானது. இல்லை, இப்போ திமுகவோட கூட்டணி இதில் ஒரு உரசல் பார்க்கப்படுது. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா மம்தா வேறு சொல்லியிருக்காப்புல, ஸ்டாலின் பாஜக எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நேற்று மம்தா சொல்லியிருக்காப்புல இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், மம்தா சொல்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்துமே குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து நீ ஒன்று குறைச்சிக்கோ, நீ ஒன்று குறைச்சிக்கோ, நீ ஒன்று குறைச்சிக்கோ, இப்படி தான் நடந்தது. எல்லாரோடையும் குறைச்சித்தானே கூட்டணி நடந்திருக்கு. ஏதோ திருமாவளவன் மிரட்டி 2 சீட்டு கூட வாங்கிட்டதா சொல்கிறாங்க. அதர்வைஸ் கம்யூனிஸ்டிலேருந்து எல்லா கட்சிக்கும் 2 சீட்டு குறைச்சது. ஆகவே துவக்கத்திலிருந்து குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு கூட்டணி அது அப்படித்தான் இருக்கும். சார், நீங்கள் திருமாவளவன் சொல்லும்போது தான் கிட்டத்தட்ட 8 சீட்டு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னாடி 8 சீட்டு வாங்கினார். அதில் ஒரு சீட்டு வந்து நான் நிற்க போகிறேன் காட்டுமன்னார் கோயில் அப்படின்னு சொல்லி செய்தி சொன்னார். திடீர்னு பார்த்தா நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை தங்கட்சி காற்று இல்லாமல் ஒரு காங்கிரஸ்காருக்கு அந்த சீட்டை ஒதுக்கியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்களோட லுக் அவுட். நாம் வந்து ஒரு அரசியல் விமர்சகருங்கிற முறையில் இது விடுதலை சிறுத்தையினுடைய ஒரு வெட்கங்கட்ட செயலை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த கட்சி எப்படி இருக்குது, நிறுத்தக்கூட ஒரு ஆள் இல்லாத ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து கூட சீட்டு எப்படி கேட்டாங்க தெரியலை. அந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு அற்பமான ஒரு கட்சி நாங்கள் எண்ணிக்கையை கூட்டி காட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரியாக சொல்லி கடைசியில் அது நிறுத்துறது கூட வேட்பாளர் இல்லாத கட்சி அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலில் நீங்கள் பார்க்க முடியும், நாம் எல்லாரும் ஏதோ பழைய கூட்டணி இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கணும். கிடையாது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தையினுடைய கூட்டணி பலம் என்னங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கூட்டணியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக வந்து கூட்டணியின் மிரட்டலுக்கு பயப்படுமா? நீங்கள் பார்த்தா என்னை விட இன்னும் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய ஒரு இதை பிக்சர் நம்ம கண்ணு முன்னாடி வைக்கிறது யார்? நம்ம திருச்சி வேலுச்சாமி. திருச்சி வேலுச்சாமி உண்மையான நிலையை தங்கட்சியாக இருந்தாலும் ஒரு கேடுகட்ட நபர்கள் கும்பல் இது அப்படின்னு எந்த அளவுக்கு கரூர் எம்பி வந்து கட்சியினுடைய சீட்டுக்களை விற்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். ஆகவே இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள் இருக்கின்ற அனைத்து கட்சியும் ஒரு பிரச்சனையில் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
ஒரு 30 நாளைக்கு என்ஜாய் பண்ணுவோம், 27 நாளுக்கு. அதுக்கப்புறம் குட்டு வெளிப்படும். சரி, இப்போது ஸ்டாலின், திமுக அவங்களாம் சொல்கிற விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, பாஜக அதிமுக போன்ற கட்சிகளை விழுங்குகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தான் தன் கூட்டில் இருக்கக்கூடிய மதிமுக, விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளை விழுங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்ற நிகழ்வை நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம். ஸோ இதில் எது சார் சரியான நிகழ்வாக பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நீங்கள் பிஜேபி 1998 கூட்டணியில் தான் ஆட்சியில் இருந்து வரோம். கூட்டணியில் இருக்கிறது மட்டும் இல்லை, கூட்டணியில் அன்னைக்கு இருக்கிறவங்க 2 எம்பியாக இருந்தால் கூட, உத்தரப்பிரதேசத்து அப்னாதல் மாதிரி 2 சீட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் கூட அவங்கள மந்திரி சபையில் சேர்த்துருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அடிப்படை அரசியல் நாகரிகம் உள்ள கட்சியாக இருந்ததா? ஏன்னா இன்றைக்காவது எங்களுக்கு 226 சீட்டு இருக்குது அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பேசலாம். பிஜேபிக்கு 304 சீட்டு இருக்கும் பொழுது கூட நம்ம மற்றவர்களை கூட்டணியில் வச்சுருந்தோம். ஆனால் வெறும் 96 சீட்டு கருணாநிதி வச்சுருந்தப்ப கூட்டணியாக இருந்தது. மற்ற கட்சிக்கு இடம் கொடுத்தாங்களா? மற்ற கட்சிகளை அழிக்கின்ற ஒரு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் அதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எது உண்மை அப்படிங்கிற கேள்வி ஜெயகிருஷ்ணனுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. திமுக கூட்டாளியை அடுத்து கெடு. ஏன்னா இது கருணாநிதி ஏற்கனவே சொல்லியிருக்கார், பகையாளி வீட்டை உறவாடி கெடு அப்படின்னு. ஆகவே அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிகளின் எதிரிகளின் கும்பல். அதனால் அது அப்படி தான் நடக்கும். அதான் இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக என்பது அமித்ஷா திமுக அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நிதிஷ்குமார் மாதிரி சில காலங்களில் இவர் கவர்னரை அனுப்பிடுவாங்க. நிதிஷ்குமார் என்ன ஆகிட்டார்? அவர் எம்பி ஆக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க. அவர் தானே சொன்னார். ஆமாம், இப்போது புதுச்சேரிக்கு அதே பிரச்சனை. புதுச்சேரிக்கும் ரங்கசாமி இது மாதிரி ஆக்கிட்டு, ரங்கசாமி இது மாதிரி திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி விழுங்கிடுவாங்க மொத்தமாக அப்படின்ற குற்றச்சாட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பாவத்தின் சுமையின் காரணமாக ஒரு கட்சி, நான் பிஜேபியில் கூட்டணியில் இருக்கிற கட்சியை சொல்லலை, இவர்களுடைய பாவத்தின் சுமையின் காரணமாக கவிழ்ந்து போனால், அழிந்து போனால் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து இப்போ நீங்கள் பலமுறை உள்ளே வெளியே விளையாட்டு விளையாடியவர் தான் நிதிஷ்குமார் அவர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்களை விட்டு கொடுத்ததா? இல்லை. நாம் இன்னமும் கூட்டணியில் வச்சுருக்கோம், கூட்டணியில் வைத்திருக்க போகிறோம். அதனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்குள் இல்லை. அதனால தான் தெலுங்கு தேசம் போன்ற புதிய கட்சிகள், எங்களிடம் கூட்டணியில் இல்லாதவர்கள், அவர்கள் கூட கூட்டணிக்கு இன்று மிக சிறப்பாக, அதுவும் நீங்கள் சொல்லப்போனால் 1,60,60,000 கோடி சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாலின் அதை பற்றி நம்ம விஸ்தாரமாக பேசலாம். ஸ்டாலின் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு நான் அந்த மாதிரி கொண்டு வந்தேன் சொல்ல முடியுமா? கொண்டு வர முடியும், சொல்ல முடியாது. காரணம் ஒன்றுமே கொண்டு வரல. வெறும் திருடினது வேணால் 65,000 கோடி வெளிநாட்டில் எங்களுக்கு மூலதனம் இருக்குதுன்னு திமுகவோட எம்பி சொல்லலாம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருப்பவர்கள் வெறும் கொள்ளை கூட்டம், கொள்ளை கும்பல். அதனால் அவர்கள் பிஜேபியை பற்றி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று மீண்டும் சொன்னேன், ஸ்டாலினோட அப்பா சொன்னது மாதிரியா அனாவசியமாக பேச வேண்டாம். சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பியூஷ் கோயல் போன்றவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை, நல்லபடியாக முடிஞ்சு இப்போ சீட் ஷேரிங் வரை போய் பிரச்சாரம் வரை போயிட்டுருக்காங்க.
ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்களை வந்து தமிழக முதல்வர் என்ற வார்த்தை சொல்லவே மாட்டேங்கிறார். மோடி அவர்கள்லாம் வந்து தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் இது மாதிரி சொல்லலைன்றது எல்லாமே கேட்குறாங்களே சார். தினம் காலையில் எந்திரிச்சதும் ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜெயகிருஷ்ணன் சொல்கிறாரா? இப்போ கூட இருக்கிறவங்க தினமலரில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு விரோதமானவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது என்ன பேச்சு? ஒவ்வொரு தரமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி வித் ஃபுல் அத்தாரிட்டி திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அவர் தான் நடத்தினார். மாண்புமிகு பாரத பிரதமரோட அங்கீகாரத்தோடு தானே நடத்தினார். அவர் தானே அன்றைக்கி வந்து எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடியார்னு சொன்னார். அது ஒரு தரம் போகும். கல்யாணம் ஒரு தரம் பண்ணுறது தான். ஆனால் திமுகவில் நீங்கள் அதை சொல்ல முடியாது. அவங்க கண்ட பொம்பளையெல்லாம் கண்ட நேரத்திலலாம் பண்ணிக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல். கருணாநிதிக்கு அஃபீஷியல் எவ்வளோ ஒய்ஃபு, அன்அஃபீஷியல் எவ்வளோ ஒய்ஃபு, இப்படியெல்லாம் விவாதம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நான் செய்ய விரும்பலை. ஆனால் இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதனால் அனாவசியமான விவாதங்களை இவங்க தான் கிளப்பிகிட்ருக்காங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தலைவர்கள் பல முதல்வர்கள்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மகாராஷ்டிரா முதல்வர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரையில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் மதுரையில் வந்து நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்கார். இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கும் போல் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஸோ இது ஒரு விஷயமே வந்து மறைமுகமாக லஞ்சம் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. 100 சொச்சம் லஞ்சம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போன தரம் 500 சொச்சம் லஞ்சங்கள் வாக்குறுதிகளாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்களால் நிறைவேற்ற முடியலை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் கையெழுத்து போடுற முதல் லஞ்சம் இது நீட்டு கையெழுத்து. உங்களால் போட துப்பு இருந்ததா? அதனால் மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி லஞ்சமாக எடுத்துக்கணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் லஞ்சம்தான் அப்படிங்கிறத ஸ்டாலின் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதுக்கு ஸ்டாலினுக்கு நன்றி. சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி திமுக திட்டங்கள் இதில் அவங்க பெருமையாக சொல்லிக்கிறது என்னென்னா, நாங்கள் பெண்களுக்கு தரக்கூடிய அந்த உதவித்தொகை மாதம் ஒரு 1000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. பாஜக இதை தடுக்க முயற்சி செய்து அதை மீறி நாங்கள் கொடுத்தோம் 5000 ரூபாய். அதுக்கப்புறம் இலவச பேருந்து. அது இல்லாமல் இந்த திட்டத்தில் வந்து 8000 ரூபாய் கூப்பன் தரப்போகிறோம், நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் போய் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்ற ஒரு சலுகையை சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தில் வந்து பலரும் என்ன சொல்கிறாங்க, பல்வேறு ஓட்டைகள் இருக்குது. இந்த கூப்பனை வைத்து யார் வாங்க போகிறாங்க, யார்கிட்ட இந்த கூப்பன் தர வேண்டும், எந்த கடையில் ஓப்பன் வாங்கி இந்த கூப்பனே விற்கப்படுமா? அப்படியெல்லாம் பேச்சுக்கள் இருக்குது. ஆமாம், நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸை கூட அவங்க மேனிஃபெஸ்டோ தயாரிக்கிறதுக்கு நியமித்தாங்க. இப்போ உதயநிதி தவிர வேறு யாராவது எக்ஸ்பர்ட்டு வேணால் நீங்கள் கூட சுண்டுக்கு சேர்த்துக்கிறதுனா கனிமொழியை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சேர்த்துக்கிற மாதிரியாக இருக்கிற தவிர வேறு யாராவது இருக்காங்களா? See, what is your source? உங்களோட திட்டங்களுக்கு சோர்ஸ் என்ன, அதுக்கான நிதி. இப்போது நீங்கள் இந்த சோர்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டுக்குள், அதாவது சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து 75-76 ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கின கடன் 4,40,000 கோடி. ஆனால் இந்த 5 வருஷத்தில் திமுக வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு? 5 லட்சம் கோடி. ஆக நீங்கள் திமுக இஸ் லீடிங் தி ஸ்டேட் இன்டு எ டெட் ட்ராப்.
படிக்காத முட்டாள்களின் கட்சி. திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களும் அந்த மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி திமுகவுடைய திட்டம் அவ்வளவு மோசமாக ஒரு கடன் வலைக்குள் தமிழகத்தை இட்டு செல்லுகின்ற ஒரு கட்சியாக இருக்குது. அதனால் பார்ப்போம் நம்ம. ஏன்னா நம்ம இதெல்லாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. காரணம் திமுகவோ அதனுடைய கூட்டணியோ ஆட்சிக்கு வரப்போவது இல்லை. நீங்கள் ஸ்டாலின் ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் பேசினா பிஜேபியினுடைய சீஃப் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட் நோட் பண்ணுங்கள், சீஃப் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்னே சொல்லியிருக்கேன் நான். எடப்பாடியார் அவர் தினந்தோறும் பல கூட்டங்கள், நீங்கள் அந்த கூட்டம் வருதுங்கிறது கவனிச்சிருக்கீங்களா எவ்வளோ வருதுன்னு? ஆகவே இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அழிவு சக்தி அந்த கூட்டணியோடு அது முழுகப் போகிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கு இன்னும் நாட்களே இருக்கிறது. இல்லை, இப்போது ஸ்டாலின் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை பலரும் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏஐயை வச்சு தான் தயாரிச்சிருக்காங்க, இது ஏஐ மூலமாக தயாரிக்கப்பட்டதாக திமுகவோட தேர்தல் அறிக்கை அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் தொடர்ந்து இந்து இயக்கங்கள், இந்து பரிவார அமைப்புகள் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்து விரோத கட்சி திமுக அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஹிந்து எதிர்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது, ஹிந்துவோட ஆதரவுப்பட்ட கட்சி தான் திமுக அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி பிரச்சாரத்தில் மேற்கொண்டு. நான் என்ன சொல்கிறேன், ஹிந்து கோவில் பணம் எவ்வளவு திருடி இருக்கீங்க நீங்கள்? மசூதியிலேருந்து ₹1 வாங்குறீங்களா? சர்ச்சிலேருந்து ₹1 வாங்குறீங்களா? ஆனால் கோவில்லேருந்து சம்பளம் முதற்கொண்டு திருடுற திருட்டு கூட்டம் தானேங்க. இந்துக்களுடைய கோவிலிருந்து சம்பளத்தை திருடுகின்ற ஒரு திருடர் கூட்டம். ஒரு சேகர் பாபுவோட மாத சம்பளமே அது தவிர கும்பலம் இருக்குது. அது எல்லாமே யார் கொடுக்குற பணம்? அதனால் ஒரு தீய சக்தி, ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்கள் கோவில் பணத்தை திருடுற திருட்டு கூட்டம். அதனால் இந்த திருட்டு கூட்டம் பேசக்கூடாது. நீங்கள் கோவிலுக்கு ₹1 கொடுத்துருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம் மொப்பம் பணத்தில் இருந்தால். இதை ராஜா கேட்டால் தப்புன்னு சொல்ல முடியாது யாரும். ஏன்னா இது உதயநிதி உபயோகப்படுத்தின வார்த்தை இல்லையா? ஏன்னா உடனே தயாநிதி மாறன் அவர் சொல்கிறார், உங்கள் தோப்பனார் விட்டு காசா அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை பற்றி நக்கல் அடிக்கிற ஒரு நீச்ச ஜென்மங்கள். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற ஒரு நீச்ச சக்தி வேறு கிடையாது. ஆனால் ஆண்டவன் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவான், இந்த தீய சக்திகள்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுவான். சரி, இன்னொரு விஷயம், நம்ம அந்த வீட்டில் அந்த பேட்டி எடுக்கும்போது அந்த ஜோசப் விஜய்ன்ற விஷயத்தையே நீங்கள் வெளியிட்டீங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது கிட்ட 2016 அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அவர் அழுத்தம் திருத்தமாக இந்த தேர்தலில் ஜோசப் விஜய் அப்படின்னு விஷயத்தே சொல்கிறார், அந்த அழுத்தமாக சொல்கிறார். அப்போ பார்க்கும்போது இப்போ பலரும் சொல்லுவது என்னவென்றால், நமக்கு திமுக தெரியும், அதிமுக தெரியும், எவ்வளோ வாக்கு சதவீதம்னு ஒரு மாதிரி கற்பனை செய்து விடலாம். ஆனால் தாவேகாவோட வாக்கு சதவீதம் என்பது கற்பனை செய்து விடாத சூழ்நிலை இருக்கிறது. ஸோ அவர் யார் வாக்குகளை பாதிப்பார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? அதாவது முதல்ல நீங்கள் இந்த உலகத்திலேயே உண்மையை அழுத்தம் திருத்தமாக சொன்ன முதல் நபர் ராஜா அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டதுக்கு அதுவும் ஊடகம் அது சொல்லும்போது நான் கூட இருந்ததுனால சொல்கிறேன் என்ன. அதனால் அது ரொம்ப நன்றி. ஆனால் நான் கேட்குறேன், நல்ல கேள்வி நீங்கள் இப்போ எழுப்பியிருக்கீங்க. நீங்கள் 24 பாராளுமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக அண்டு தேமுதிக, இதில் தேமுதிகவோடது 0.5% இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். என்ன, அது தவிர அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி வாங்கின ஓட்டில் 0.5% குறைய வாய்ப்பு இருக்கா?
இல்லை. ஆகவே நமக்கு தெளிவாக தெரியுது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் ஓட்டு இழப்பு வராது. சரி, இப்போ விஜயை பற்றி, ஜோசப் விஜய், ஏன்னா அவர் என்ன கோச்சுன்றுவார். அதனால் நான் உண்மையை சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் அண்ணன் நடந்ததை எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியா என் பேர், உண்மையான பேரை நீங்கள் விடலாமா அப்படின்னு அவர் கோச்சுன்றக்கூடாது. அதனால் நான் முழு பேரை சொல்கிறேன். அந்த ஜோசப் விஜய் எஸ்ஏ சந்திரசேகர் என்பவர் ஏமாற்றிய மகன். பேர் வைக்கிறதில்ல என்ன, எஸ்ஏ சந்திரசேகர் ஏமாற்றிய ஜோசப் விஜய். அந்த ஜோசப் விஜய் யார் ஓட்டை எடுப்பார்? நாத்திக ஓட்டுகள், ஹிந்து விரோத திருட்டு ஓட்டுகள், ஆல் ஆன்டி ஹிந்து ஃபோர்ஸஸ், அதோட ஓட்டை இவரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்குவார். அதனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் தெளிவாக சொல்ல முடியும், அந்த 38%க்கு 1% கூட பழுது இல்லாமல் இருக்கக்கூடிய மீதி ஆன்டி ஹிந்து ஃபோர்ஸஸ், ஆன்டி நேஷ்னல் ஃபோர்ஸஸ், அதனுடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு ஜோசப் விஜய். அதனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது அனாதை பணத்தை யார் கொளுத்தினா என்ன அப்படின்னு கிராமத்தில், நான் கிராமத்தான், அதனால் கிராமத்தில் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் ஓட்டை யார் எடுத்தா என்ன, இவர்கள் அவர்களுக்குள் ஓட்டுக்களை எடுத்துக்கொள்ள போகிறார்கள். சார், பிஜேபியை பற்றி ஒரு கேள்வி. இப்போ அண்ணாமலை போட்டியிடவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் நான் கேட்கல சீட்டுன்றாங்க. பல்வேறு குழப்பங்கள் அதுலேயும் எனக்கு பார்த்துக்கிறேன். இப்போது பல பாஜக முகநூலில் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைக்கு நாங்கள் இவங்க சீட்டு தராத காரணத்தால் நாங்கள்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுருவோம், நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம், இல்லை என்டிஏக்கு ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் எடப்பாடி சிஎம்ஏ ஆக வேண்டாம், ஏன்னா அண்ணாமலைக்கு சீட்டே தர மாட்டேங்கிறாங்க, தரல அப்படின்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்குது. இவங்கெல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை சார். அதாவது இந்த மாதிரி பேசுகிறவங்க எத்தனை பேர்? வசிஃபர சோஷியல் மீடியா பதிவாளர்கள் சில 100 பேர் இருப்பாங்களா? சரி, பிஜேபி என்னைக்கு தலைவர் பேஸ்டு பார்ட்டியாக இருந்திருக்கு? மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை விட ஒரு பெரிய ஆளுமை பிஜேபிகிட்ட இருக்குது. அதை நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் இதில் எத்தனை பேர் இருப்பாங்க? அதனால் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், நான் அதை கூட ரொம்ப குறைச்சி மதிப்பிட விரும்பலை. அந்த மாதிரி சொல்கிறவங்க கூட கோபத்தில், டேய் நீ செத்து தொலைடா அப்படின்னு பெத்த பிள்ளைய திட்டுறவங்க இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு கோபத்தில் பேசலாம். இது ஆங்கிலத்தில் நீ ஜர்க் ரியாக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகவே இது அவர்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை கூட்டணி வேட்பாளர்கள் எந்த எடப்பாடியார் நேரடியாக நிறுத்தியிருக்காரோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பு தேர்தலில் அதனுடைய பரிணாமத்தில் ஏற்படுத்த போவது இல்லை. நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி அளித்தது உண்மையிலே மகிழ்ச்சி சார். நல்லது.